ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு. வணக்கம். லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, வைதேகி காத்திருந்தல் படத்தில் ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு பாட்டு எங்கே எடுத்தாங்க அப்படிங்கிறது தான். அது எடுத்த இடம் குமரன் குன்று, அதாவது அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் குமரன் குன்றுங்கிற ஒரு முருகன் கோயில் இருக்குது, கல்யாண சுப்பிரமணியர் கோயில். அந்த கோயிலில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டது. அந்த பாட்டு சீனு ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு, அந்த பாட்டு சீன் எடுக்கப்பட்ட இடம் இந்த கோயில் தான். இந்த குமரன் குன்று முருகன் கோயில் தான் இடம் எடுக்கப்படுது. எஸ்பெஷலி இந்த கரெக்டாக இந்த இந்த கோயில் முன்னாடி, குமரன் குன்று கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது இந்த கோயில். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாச்சு அந்த படம் எடுத்து. இன்னும் இந்த கோயில் அதே மாதிரி தான் இருக்குது. பெயிண்ட்டு மட்டும்தான் கலர் மாறி இருக்குது, அதை தவிர வேறு எந்த வித மாற்றமும் இல்லை. படிக்கட்டு எல்லாம் கூட இன்னும் அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த கோயில் முன்புறத்தில் தான் அமர்ந்துட்டு அந்த ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு பாட்டு விஜயகாந்த் பாடுவார். அந்த இடம்தான் இது. இந்த குமரன் குன்று கோவிலுக்கு முன்புறமாகவே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் நடந்து இறங்கி கீழே இறங்கி மறுபடியும் ரைட்டில் திரும்பி போனால் தான் நம்ம குமரன் குன்று கோயிலுக்கு போக முடியும். வெள்ளச்சாமி, அம்மனுக்கு விளக்கேற்றியாச்சு. இந்த சீன் எந்த சீனுன்னா, படம் ஆரம்பிக்கிறப்பவே முதல்ல விஜயகாந்த் அந்த கோவில் முன் மண்டபத்தில் கூட்டி பெருக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி கூட்டி பெருக்கிட்டு இருக்கிறப்போ பூசாரி வெள்ளசாமி கோயில் நட திறந்து மணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம். என்ன ஒரு இதுன்னா, இந்த கோயில் மின் மண்டபம் முதல்ல காட்டி இப்போ புதுசாக வேறு மாதிரி கட்டிட்டு இருக்கிறாங்க. மின் மண்டபத்தை அதிகப்படுத்தி கட்டுறாங்க. இன்னும் நிறையா படம் இந்த இடத்துல எடுத்துருக்கிறாங்க. இப்போ நம்ம முக்கியமாக உங்களுக்கு இந்த வைதேகி காத்திருந்தல் படத்தில் இந்த ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு பாட்டுக்கு வெள்ளச்சாமி, அம்மனுக்கு விளக்கேற்றியாச்சு. ராசாத்தி ஒன்ன காணா ராசாத்தி ஒன்ன காணாத. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, இந்த கோயில் முழுவதுமாக சுற்றியுமே எடுத்துருக்கிற பாருங்கள். இதுதான் குமரன் குன்று முருகர் கோயில். இங்கே பின்னாடியே பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரர் கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தையல்நாயகி அம்மன் கோயில் இருக்குது. பாருங்கள், இந்த கோயிலோட பின்புற சைடில் இவங்க தான் வைத்தீஸ்வரர் கோயில் இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்தது போனோம்னா அந்த தையல்நாயகி அம்மன் கோவில்னு இருக்குது. இங்கே தட்சிணாமூர்த்தி நம்மளுக்கு ரொம்ப பிடித்த கடவுள். பார்த்தீங்கன்னா அப்படியே கோவில் பின்புற சைடு இந்த தல வரலாறு என்னென்னா, இங்கே ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ கீழே ஏதோ ஒரு தென்பட்டுச்சாமா, கல் மாதிரி தட்டு மாதிரி தென்பட்டுச்சாமா. அப்போ சிதிலமடைந்த நிலையில் முருகர் சிலை இருந்ததை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோயில் கட்டி விழா எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறத இந்த தல வரலாறு. நான் எனக்கு தெரிஞ்ச சுருக்கமாக சொல்லிட்டேன். முழுசாக இன்னும் அந்த தல வரலாறு இந்த கோயில் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிற அதில் அந்த இதில் இருக்குது, பேனரில் அதே பார்த்துருக்குறீங்க. பாருங்கள், இப்போ இந்த கோயில் குமரன் குன்று இந்த கோயில் தான். இங்கே தான் இன்னும் நிறைய படம் எடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காலையும் நீயே மாலையும் நீயே விஜயகாந்த் படம் நிறைய படம் இங்கே எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அலையோசை,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் தென்பாண்டி சீமையிலே அந்த படம், இன்னும் நிறைய படம் எடுத்திருக்கிறாங்க. அதுபோக கார்த்திக்கோட வெளிச்சம்னு ஒரு படம் எடுத்துக்கிறாங்க. ரஜினிகாந்த் நடித்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம் பைரவி, அந்த படம் இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து நிறைய விஜயகாந்த் படம் எடுத்திருக்கிறாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக வெவ்வேறு படங்களோட இதே கோயிலில் எடுத்த படங்களை வச்சு நாம் இன்னொரு வீடியோ போடுவோம். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.